ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு நவுனை இல்லைன்னா ஒரு ப்ரோனவுனை என்ன பண்ணுன்னா வேர்போட இல்லைன்னா அட்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணும். அதாவது ஒரு சென்டென்ஸில் முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணுற அந்த நடுவில் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆன். ஸோ ஆன்ன்றது நேம் ஆஃப் டேஸ். ஸோ மண்டே, சண்டே, டியூஸ்டே இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன தான் வரணும், ஆன் தான் வரணும். அடுத்து வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த விஷயம் இருக்கிறனால அந்த இடத்துலலாம் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸோட கிளாஸ் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 7ல் நம்ம ப்ரிப்போசிஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நான் இந்த டாப்பிக்கை வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன, ப்ரிப்போசிஷனோட வேர்ட்ஸ் எல்லாம் எதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். இந்த கியூஆர் கோடு எதுக்குன்னா, நீங்கள் வந்து ப்ரிப்போசிஷன் சார்ந்து நம்ம சேனலில் இனி என்னென்ன வீடியோஸ் போடுறோம், இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோமோ எல்லாமே வந்துட்டு இந்த கியூஆர் கோடில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு நவுனை இல்லைன்னா ஒரு ப்ரோனவுனை என்ன பண்ணுன்னா வேர்போட இல்லைன்னா அட்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணும். அதாவது ஒரு சென்டென்ஸில் முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணுற அந்த நடுவில் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு நவுன்னா என்னன்னு தெரியும். ஒரு பர்சனை, பிளேஸை, திங்ஸை குறிக்கிறது தான் என்னது நவுன்னு அர்த்தம். அதுவே அந்த நவுனை வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து வேறு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இப்போ பாய்ஸோட நேம் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணால் ஷீன்னு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. ஸோ காமனாக யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்லாம் இதுதான். ஸோ அண்டர், பிஃபோர், அலாங்கு, இன்னு, ஆஃப், ஃபார், ஃப்ரம் இந்த மாதிரி காமனாக யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரிப்போசிஷனை வந்துட்டு டைம் வச்சு சொல்லுவாங்க, அப்புறம் வந்துட்டு பிளேஸ் வச்சு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் வச்சு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து லொக்கேஷன் வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைலாம் இங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ப்ரிப்போசிஷன்ஸை எந்த டைமில் எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னு, அட்டு. ஸோ அட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அட் அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே இன்னுனா எதுக்குள்ளையாது உள்ள அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னுனால என்ன, உள்ளன்னு அர்த்தம். ஸோ அட்டுனா ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். இப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டியோ வில்லேஜோ ஒரு டவுனோ எதையாவது ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த பிக் பிளேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் பிளேஸை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம அட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ டெல்லியில் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெல்லின்றது ஒரு பெரிய பிளேஸு. டெல்லியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அட் வந்து யூஸ் பண்ணுறோம். டெல்லின்ற பெரிய பிளேஸுக்கு நம்ம இன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீட் நேமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு காமனாக இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டோரில் ஒருத்தவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு எக்ஸாக்ட் இயரை வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸாக்டாக ஒரு டைமை வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணணும், டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்னுக்கும் அட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். மோஸ்ட்லி இன் யூஸ் பண்ண வேண்டிய நம்ம இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம், அட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரெண்டையும் காமனாக கொடுத்துருக்கேன். ஸோ இன் எங்கெல்லாம் வரணும், அட் எங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன். ஸோ ஆன்ன்றது நேம் ஆஃப் டேஸ். ஸோ மண்டே, சண்டே, டியூஸ்டே இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன தான் வரணும், ஆன் தான் வரணும். அடுத்து வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த விஷயம் இருக்கிறனால அந்த இடத்துலலாம் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தானா ஆன் அப்படின்னு தான் வரணும். அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற எந்த ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து ஆன் தான் சொல்லணும். ஸோ இந்த டேபிள்னு சொல்லக்கூடாது, ஆன் த டேபிள். இந்த டேபிள்னா என்ன அர்த்தம், அந்த டேபிளுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே ஆன் த டேபிள்னா டேபிளுக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை 1ல் இருந்துட்டு குரூப் 2ஓட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன், 50 questions அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 399 வரும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக. நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வந்து 2. ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் 2 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ராஜேஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸை வந்து ஷோ பண்ணுறதுனால இது வந்து 2 வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டில். ஸோ டில்னா இது வரைக்கும், தமிழில் சொல்லணும்னா இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் இருந்துச்சு, இது வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து 3 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ணாங்க. ஸோ டில் 3 o'clock அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான வார்த்தை. அடுத்து வந்து வித்து பை. ஸோ வித் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி வரணும். பை அப்படின்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் வாசிச்சாங்க இல்லைனா யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு வரணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்னா நார்மலாக இப்போ கிட்டாரு, அப்புறம் வந்துட்டு கீபோர்டு அது கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்னேக்கை அடிக்கிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டூலுக்கு முன்னாடி என்ன வரணும், வித்து வரணும். அதுவே அந்த டூலை யார் யூஸ் பண்ணாங்கன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அங்கே வந்து பை வரணும். ஸோ இங்கே வந்து ஸ்னேக்கை கில் பண்ணுறதுக்கு ஸ்டிக் யூஸ் பண்ணாங்க, ஸோ வித். அதுவே வந்துட்டு ராவணா வந்து யாரால் கொல்லப்பட்டாங்க, ராமால் கொல்லப்பட்டாங்க, அப்போது பை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வித்துக்கும் பைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் ஃபார். ஸோ சின்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுவே ஃபார்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவே எவ்வளோ நாட்கள் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபாரில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தன் வந்து பேட்மிண்டன் வந்து விளையாடுறான். ஸோ அவன் 2017 விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ 2014 விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ 2014 விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்றத சின்ஸில் யூஸ் பண்ணோம். ஸோ 14 ஆரம்பிச்சு அவன் இப்போ கூட விளையாண்டுட்டு தான் இருப்பான், ஃபியூச்சர்லேயும் விளையாடுவான். ஆனால் அவன் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 2014 விளையாட ஆரம்பித்தான். ஸோ அப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அவன் 4 வருஷம் விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 வருஷம் அப்படின்னு அவங்க அந்த பீரியடை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வரணும், ஃபார் வந்து வரணும். ஸோ 2014 ஆரம்பிச்சு 2018 வரைக்குமே அவன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான், விளாண்டுட்டு தான் இருக்கான். இப்போ 2024 வரைக்கும் கூட அவன் விளாண்டுட்டு தான் இருப்பான். ஆனால் 2018 அவங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது 4 years அவன் விளையாடுறான்னு சொன்னாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்ஸ் அவன் 2014 ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லணும். ஸோ சின்ஸ்னா பாயிண்ட் ஆஃப் டைம், ஃபார்னா பீரியட் ஆஃப் டைம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிட்வீன், அமாங். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். 2 personsக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பிட்வீன். மோர் தென் 2 person அப்படின்னா அது வந்து அமாங். ஸோ 2 person அப்படின்னா பிட்வீன், மோர் தென் 2 person அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அமாங். ஸோ இப்போது ஜானுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் புக்கை டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பிட்வீன். அதுவே ஸ்வீட் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு டிவைட் பண்ணுங்கன்னா சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேர் வேணாலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது வந்து அமாங் அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட்டு அபவ், ஓவர். ஸோ இந்த அபவ் சொல்லும் போது கூட வந்துட்டு நம்ம பிலோவும் வந்துட்டு இங்கே இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ அபவ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே பால் இருக்குது, ஆனால் அந்த பாக்ஸோட சர்ஃபேஸில் வந்து பால் இல்லை. ஸோ பாக்ஸோட சர்ஃபேஸில் பால் இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணோம், ஆன் வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த பாக்ஸுக்கு அபவில் பால் இருக்கிறனால அது என்ன சொல்கிறோம், அபவ் சொல்கிறோம். ஸோ சர்ஃபேஸ்க்கும் அந்த பாக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த பாக்ஸோட சர்ஃபேஸுக்கும் கீழே இருக்க பாலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பிலோ வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு டேபிளுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் வந்து டேபிளுக்கு பிலோ த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேபிளுக்கு மேலே ஃபேன் இருக்குது. ஸோ ஃபேன் வந்து என்ன இருக்குது, டேபிளுக்கு மேலே இருக்குது. இல்லைனா உங்கள் தலைக்கு மேலே ஃபேன் இருக்குது அப்படின்னா என் தலைக்கு மேலே ஃபேன் இருக்குது, அதாவது அபவ் மை ஹெட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் அதுதான் அபவ், பிலோக்கு டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு ஸோ அபவ்க்கு எப்படி மேலே சொல்கிறோமோ அதே மாதிரி அபவ்வில் ஒரு மோஷன் வந்து நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஹெலிகாப்டர் வந்து உங்கள் தலைக்கு மேலே பறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம், ஹெலிகாப்டர் வந்து நம்ம தலைக்கு மேலே ஓவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஹெலிகாப்டர் வந்து லேக்குக்கு மேலே பறக்கும் போது அது என்ன சொல்லுவோம், ஓவர் அ லேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவே அந்த பாக்ஸுக்கு கீழே நடக்கிற விஷயத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிளாங்கெட்டு கீழே டாய்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அது வந்து அண்டர் அப்படின்னு வந்து வரும். ஸோ ஓவர், அண்டர், அபவ், பிலோக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிசைடுன்றது என்ன, ஒரு பாக்ஸுக்கு அடுத்தாப்ப. ஸோ அது என்னன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோனிகா இஸ் சிட்டிங் பிசைட் ஹர் மதர். ஸோ மதருக்கு பக்கத்தில் வந்து அவள் உட்காந்துட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட் டு, அதாவது அடுத்தே உட்காந்துருந்தா அப்படின்றது தான் பிசைடு. அடுத்து அலாங், த்ரூ. ஸோ இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்குது, ரிவர் சைடில் நீங்கள் நடந்து போகிறத நம்ம அலாங்குன்னு சொல்லுவோம். அதுவே ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே நடந்து போகிறத நம்ம த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர் இருக்குது, ரிவருக்கு உள்ளே நீங்கள் நடந்து போகல, ரிவருக்கு சைடில் நடந்து போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அலாங்குன்னு அர்த்தம். அதுவே இப்போ ஃபாரஸ்ட் இருக்குன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரூ, அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள நடுவில் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த விஷயத்துக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது வந்து த்ரூ, அதுவே அதை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி சைடாக வந்து பார்த்துட்டே போனீங்கன்னா அது வந்து அலாங்குக்கும் த்ரூக்கும். ஸோ இப்போ 2 பாக்ஸுக்கும் நடுவில் இது வந்து போகுது. ஸோ பாக்ஸை பிரிச்சுட்டு போல 2 பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்கு அலாங்கில் இவங்க வந்து இந்த பாலை வந்து போடுறாங்க. அதுவே இந்த ரவுண்டுக்கு உள்ளே இந்த பால் வந்து போகுது அப்படின்னா இது வந்து த்ரூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஃபோரு, ஆஃப்டர். ஸோ பிஃபோர் ஆஃப்டர்னா முன்னாடி பின்னாடி. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். என்னென்னா இப்போ 2 ஆக்ஷன் இருக்குது. ஸோ முதல்ல வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து சாப்பிடணும். ஸோ இது 2 தான். இப்போ பிஃபோர் யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ளீன் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பிஃபோர் ஈட்டிங் ஐ வில் க்ளீன் மை ரூம் அப்படின்னா அது வந்து பிஃபோர் வரும், அதாவது க்ளீன் பண்ணுறத முதல்ல வந்து பண்ணுறீங்க. அதுவே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ஈட்டிங் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஒரு பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு பால் இருக்குது, அதாவது முன்னாடி இருக்கிறதுனால அது இன் ஃப்ரண்ட் ஆஃப். அதுவே பின்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து பிஹைண்டுன்னு சொல்லுவோம். அதுவே சைடில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து பிசைடுன்னு சொல்லுவோம். அதுவே பக்கத்துலோடு எங்கேயாவது இருந்துச்சுன்னா நியர்னு சொல்லுவோம். ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஃபார் ஃப்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அது வந்து டவுனு, கீழேருந்து மேலே போச்சுன்னா அது வந்து அப்பு. அடுத்து இப்போ ஒரு டேபிள்ல இருந்து ஒரு பால் வந்து கீழே வந்துச்சுன்னா அது ஆஃப்னு சொல்லுவோம். அதுவே கீழே இருக்க பாலை மேலே போச்சுன்னா அதை வந்து ஆன் டூன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அதை வந்து இன்டூன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உள்ளே போச்சுன்னா இன்டூ, வெளியே வந்துச்சுன்னா அவுட் ஆஃப், கீழேருந்து மேலே போச்சுன்னா ஆன் டூ, மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஆஃப். இதுதான் வந்து இந்த லைனில் வந்து இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக இங்கேருந்து அங்கே அவே ஃப்ரம். ஸோ இங்கேருந்து அவன் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஒரு இதை வந்து சுற்றி வந்துச்சுன்னா அது வந்து அரவுண்டுன்னு அர்த்தம். 2 விஷயத்துக்கு நடுவில் வந்து அது கிராஸ் பண்ணுதுன்னா அது வந்து அக்ராஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மீதி இருக்கிறது. ஸோ பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இது இல்லாமல் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்ன்னு இருக்குது. ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்னால் என்னென்னா, ப்ரிப்போசிஷன் வச்சு அந்த ஃப்ரேஸ் வந்து பிகின் வந்து ஆகும். ஸோ சில ப்ரிப்போசிஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்கதும் அதோட மீனிங்கும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு அப்படின்னா என்னென்னா, டூன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ அக்கார்டிங் டுனா ஒரு இதை வந்து ஸ்டேட் பண்ணுறது, இல்லைனா அத்தாரிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அலாங் வித் அப்படின்னா டுகெதர் வித். அடுத்து பிகாஸ் ஆஃப்னா எதுனால, அக்கௌண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஓவிங் டூனாலும் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப்னா இன் பிளேஸ் ஆஃப், அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. அடுத்து இந்த ஈவெண்ட் ஆஃப்னா இதுக்கு இந்த எதுனால, இந்த கேஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டியூ டூனா சப்ஸ்டியூட். அடுத்து எக்ஸப்ட் ஃபார்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டுனா irrespective of. In spite of na added to. In addition to na because of. In place of na referring to. Regardless of na with the exception of. For the sake of அப்படின்னா regarding the difficulties. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷனல் phrases. ஸோ புக்கில் நிறைய ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் சால்வ் வந்து பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த சால்வ் பண்ண
காரியங்கள் எல்லாத்தோட சேர்த்து தான் நான் புக் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து லான்ச் பண்ணியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் லான்ச் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னா நம்ம சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து புக் லான்ச் பண்ணிட்டேன்னா சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நம்ம புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே சொல்யூஷனோட நான் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.